தலைமுறையின் 7 வரை இன்றில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணை வழக்கில் தமிழகம், கேரள தரப்பு வாதங்கள் முடிந்தன. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்ததாக அறிவித்தது உச்சநீதிமன்றம். சீன படையினரின் அத்துமீறல் தொடர்கிறது. அருணாச்சல பிரதேச எல்லையில் மீண்டும் ஊடுருவல். 2G ஊழல் வழக்கில் அனில் அம்பானியிடம் திட்டமிட்டபடி நாளை விசாரணை. விசாரணையை ஒத்திவைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி நீதிமன்றம். டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு கடுமையாக சரிந்ததன் எதிரொலி. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 352 ரூபாய் அதிகரித்தது. முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கில் தமிழகம் மற்றும் கேரள தரப்பு வாதங்கள் இன்று நிறைவடைந்ததை அடுத்து வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கு நீதிபதி RM லோதா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன்பாக நடைபெற்று வருகிறது. இதில் கேரள அரசு 6 நாட்களாக முன்வைத்த வாதங்களுக்கு தமிழக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. பேரிடர் மற்றும் ஆபத்து காலங்களில், அதாவது நிலநடுக்கம், பெருவெள்ளம் ஏற்படும் போது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை குறைப்பது குறித்து உச்சநீதிமன்றத்தில் கேரளா முறையிடலாம் என தெரிவிக்கப்பட்டது. அணையின் நீர்மட்டத்தை குறைப்பதற்காக அணை பாதுகாப்பு சட்டத்தில் கேரள அரசு திருத்தம் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தமிழகத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வினோத் பாவே தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணை வலுவாக இருப்பதாக பல்வேறு ஆய்வுக்குழுவின் அறிக்கையிலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் இதை ஏற்க கேரள அரசு தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் தமிழகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தமிழக அரசின் வாதங்கள் இன்றுடன் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். வடகிழக்கு இந்திய மாநிலமான அருணாச்சல பிரதேசத்திற்குள் சீன படையினர் ஊடுருவிய விவகாரம் தெரியவந்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி சக்லஹாம் என்ற பகுதியில் 20 கிலோமீட்டருக்கு மேல் சீன படையினர் ஊடுருவியுள்ளனர். மேலும் அங்கு 2 நாட்களுக்கு மேல் அவர்கள் தங்கியிருந்ததும் தற்போது வெளியாகியுள்ளது. இதை பார்த்த இந்திய படையினர் சீன படையினரை வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டதால் அவர்கள் திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள இந்திய ராணுவ தலைமையகம், எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மதிப்பிடுவதில் பிரச்சினை இருப்பதால் சீன படையினர் இந்திய எல்லைக்குள் வந்துவிடுவதாக தெரிவித்துள்ளது. இந்தியாவின் எல்லையோர மாநிலமாக இருக்கும் அருணாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளை சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது. இது தவிர ஜம்மு காஷ்மீரின் லடாக் பகுதியிலும் சீன படையினர் ஊடுருவி வருகின்றனர். கடந்த 8 மாதங்களில் மட்டும் சீன படையினர் இந்திய எல்லைக்குள் 150க்கும் அதிகமான முறை ஊடுருவியதாக கூறப்படுகிறது. இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத செயல்களை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அக்பருதீன் இதை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்வாரா என்ற கேள்விக்கு பதிலளிக்க அக்பருதீன் மறுத்துவிட்டார். We expect Pakistan to abide by its publicly stated commitment not to allow its territory for violence or terrorism or territories under its control for violence or terrorism against India. For us, this is a key priority and we will see how things evolve on that priority. தாவூத் இப்ராஹிமின் கூட்டாளிகள் 3 பேருக்கு நிபந்தனை ஜாமீனில் வெளிவர முடியாத கைது உத்தரவை டெல்லி நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு தொடர்ந்த மனுவை விசாரித்த டெல்லி நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி தாவூத் இப்ராஹிமின் கூட்டாளிகளான ஜாஜேத் சோட்டானி, சல்மான், யதேஷாம் ஆகியோருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சஞ்சய் அகர்வால், முகமது ஷக்கீல் அமீர், பிரவீன்குமார், தாக்கூர் ஆகிய இடைத்தரகர்கள் 4 பேருக்கும் நிபந்தனை ஜாமீனில் வெளிவர முடியாத கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டிகளில் ஸ்ரீசாந்த் உள்ளிட்ட கிரிக்கெட் வீரர்கள் 3 பேர் சூதாட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து இடைத்தரகர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் டெல்லி மற்றும் மும்பை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் அனில் அம்பானி நாளை திட்டமிட்டபடி ஆஜராக வேண்டும் என டெல்லி CBI நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனில் அம்பானி, அவரது மனைவி டினா அம்பானி உள்ளிட்டோர் வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணையை தள்ளி வைக்க கோரி ரிலையன்ஸ் டெலிகாம் நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது.
இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது அனில் அம்பானியை விசாரிப்பதை தள்ளிப்போட சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி அனில் அம்பானியை சாட்சியாக விசாரிப்பதால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என தெரிவித்தார். மேலும் திட்டமிட்டபடி அனில் அம்பானியை நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்ட நீதிபதி ரிலையன்ஸ் டெலிகாம் நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்தார். இதற்கிடையே விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற சிபிஐ நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அனில் அம்பானி உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது. கடந்த 2.5 ஆண்டுகளில் அமெரிக்க டாலருக்கு இணையான ரூபாய் மதிப்பு சுமார் 20 ரூபாய் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. கடந்த மாதங்களில் ரூபாய் மதிப்பின் சராசரி என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். பிப்ரவரி 2011 டாலருக்கு இணையான இந்திய ரூபாய் 45 ரூபாய் 35 காசுகளாக இருந்தது. அது சுமார் 1.5 ஆண்டிற்கு பிறகு 2012 ஆகஸ்ட் மாதத்தில் 10 ரூபாய் உயர்வு கண்டு 55 ரூபாய் 52 காசுகளானது. அதன் பிறகு 6 மாதங்கள் கழித்து கடந்த பிப்ரவரி மாதத்தில் 53 ரூபாய் 84 காசுகளாக இருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து சரிய தொடங்கிய ரூபாய் மதிப்பு மார்ச் மாதத்தில் 54 ரூபாயாகி ஜூன் மாதத்தில் 58 ரூபாயை தாண்டியது. கடந்த மாதத்தில் அது சராசரியாக 59 ரூபாயை தொட்ட நிலையில் இந்த மாதத்தில் 60 ரூபாயை தாண்டியது. கடந்த வார இறுதியில் $1 61 ரூபாய் 65 காசாக இருந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் $1 48 காசுகள் அதிகரித்து வரலாற்று உச்சமாக 63 ரூபாய் 13 காசுகளாக இருந்தது. இன்று அது மேலும் வீழ்ச்சி கண்டு அதிகபட்சமாக 64 ரூபாய் 22 காசுகளானது. பிறகு சிறிது சரிந்து 64 ரூபாய்க்கு கீழ் இறங்கியது. ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியால் மும்பை பங்குச்சந்தை 400 புள்ளிகளுக்கு மேலும் தேசிய பங்குச்சந்தை 125 புள்ளிகளுக்கு மேலும் சரிந்தன. தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியுடன் முடிந்தன. இன்றைய வணிகத்தின் முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 340 புள்ளிகள் குறைந்து 17,905 நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டெண்ணான நிப்டி 98 புள்ளிகள் சரிந்து 5,302 முடிந்தது. மறுபுறம் அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாய் மதிப்பு வர்த்தகத்தின் இடையே 64 ரூபாயை தாண்டினாலும் முடிவில் 64 ரூபாய் 22 காசுகளாக இருந்தது. ஐரோப்பிய யூனியனின் யூரோ 85 ரூபாய் 12 காசுகளாக உள்ளது. இங்கிலாந்தின் பவுண்ட் வணிகத்தின் இடையே 100 ரூபாயை கடந்த நிலையில் முடிவில் 91 ரூபாய் 41 காசுகளானது. ஜப்பானிய 100 யென் 65 ரூபாய் 2 காசுகளாக இருக்கிறது. அமெரிக்க டாலரின் ஏற்றத்தை ஒட்டி இன்று தங்கத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. இந்திய சந்தைகளில் இன்று காலை தங்கத்தின் விலை சிறிதளவு குறைந்தாலும் மாலையில் அதன் விலை அதிகரித்தது. சென்னையில் தற்போது 24 கேரட் சுத்த தங்கம் 1 கிராம் 47 ரூபாய் விலை உயர்ந்து 3,182 ரூபாயாக உள்ளது. அதே சமயம் 22 கேரட் ஆபரண தங்கமும் கிராம் ஒன்றுக்கு 44 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 2,975 ரூபாய்க்கும் சவரனுக்கு 352 ரூபாய் அதிகரித்து 23,800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலையும் உயர்ந்துள்ளது. சில்லறை விற்பனையில் கிராம் ஒன்றுக்கு 1 ரூபாய் விலை உயர்ந்து 56 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. அதேபோல் கட்டி வெள்ளியும் கிலோவிற்கு 935 ரூபாய் அதிகரித்து 53,005 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி காரணமாக இந்திய பங்குச் சந்தைகள் கடந்த 3 மாதங்களாகவே சரிவு பாதையில் சென்று வருகிறது. இதில் கடந்த 4 நாட்களில் மட்டும் பங்கு முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் ஏற்பட்ட இழப்பு 6 லட்சம் கோடி ரூபாய் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இன்று மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவு இழப்பு ஏற்பட்டது. $1 டிரில்லியன் அதாவது 60 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பு கொண்ட பங்குச் சந்தைகள் பட்டியலில் இருந்து இந்திய பங்குச் சந்தைகள் சமீபத்தில்தான் வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் 3,50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. நகைகளை கொண்டு வந்த தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் சதீஷ் மற்றும் அவரது நண்பர் முருகனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் கொடுத்த தகவலின் பெயரில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் ஹொசூரில் நாகராஜ் என்பவரின் வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய நாகராஜ் உள்ளிட்ட 3 பேர் கர்நாடகாவில் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது.
அவர்களை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்னும் 2 வண்டிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த வண்டிகளை எடுத்துட்டு போயிட்டாங்க. அது இம்மிடியேட்டா போலீஸ்க்கு தகவல்லி பெட்ரோலிங் வெஹிக்கல்ஸ் செக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இதுக்காகவே 6 ஸ்பெஷல் டீம்ஸை ஏற்பாடு பண்ணோம். இன் எ வெரி ஸ்விஃப்ட் ஆக்ஷன் வித்தின் 36 hours இந்த கேஸை கண்டுபிடிச்சிட்டு 12 kgs ஆஃப் ஜுவல்ஸை நாங்கள் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ரெக்கவர் பண்ணியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை கும்கி யானைகள் மூலம் பிடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வேளாண் பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி வந்த 6 காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் துரத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்ட வனப்பகுதிக்குள் இன்று துரத்தப்பட்ட அந்த காட்டு யானைகள் மீண்டும் ஊருக்குள் வர வாய்ப்புள்ளதால் கும்கி யானைகள் மூலம் அவைகளை பிடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக கேரளா மற்றும் கர்நாடகாவில் இருந்து யானை பிடிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் விரைவில் வர இருக்கிறார்கள். மருத்துவ நிபுணர்களும் தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்த யானைகள் பிடிபட்டால் ஆண் யானைகளை கும்கி யானைகளாக மாற்றவும் பெண் யானைகளை கோவை மாவட்டம் டாப் ஸ்லிப்பிற்கு கொண்டு செல்லவும் வனத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தமிழகத்தில் மணல் அள்ளுவதை குறைக்கும் வகையில் 2ஆம் விற்பனையை தடுக்க வேண்டும் என்றும் அதற்காக மணலை சேமித்து வைக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழக முதல்வரின் தனிப்பிரிவிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளது. அரசு வழங்கக்கூடிய மணல் நேரடியாக லாரி உரிமையாளருக்கு வராம அந்த ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு போகுது. அங்க போகும்போது தான் மணல் விலை அதிகமாகுது. மணல் கர்நாடகா கேரளாக்கும் கடத்தக்கூடியது இந்த மாதிரி 2ஆம் நிலை விற்பனை என்ற ரசீதி மூலியமா தான் அதிகமான மணல் கர்நாடகா கேரளா கடத்தப்படுது. ஆகவே இந்த கடந்த அரசு கொண்டாந்த இந்த 38C அரசு உத்தரவை ரத்து செய்யணும். செய்திச்சாரலில் சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் குடிநீர் இன்றி அவதியுறுவதாக புகார் எழுந்துள்ளது. நீதிமன்றம் மற்றும் முக்கிய அலுவலகங்கள் இயங்கி வரும் இந்த வளாகத்திற்கு தினமும் ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இவர்கள் குடிநீர் மற்றும் இருக்கை வசதிகள் இல்லாமல் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். ஊராட்சி துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ததை கண்டித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேமுதிகவினர் போராட்டம் நடத்தினர். தேமுதிகவைச் சேர்ந்த சிதம்பரம் தேயிலை தோட்டங்களை குத்தகைக்கு விட்டதில் முறைகேடு செய்ததாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் தொடர்ந்து வனவிலங்குகள் இறந்து வருவது வன ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் கடந்த 5 மாதங்களில் 2 யானைகள் 16 காட்டு எருமைகள் மர்ம நோய்க்கு பலியாகியுள்ளன. இந்நிலையில் நேற்றும் வால்பாறை சின்கோனா பகுதியில் காட்டு எருமை ஒன்று இறந்து கிடந்தது. தேனி மாவட்டம் போடியை அடுத்த கரட்டுப்பட்டியில் சாலை மற்றும் பேருந்து வசதியின்றி பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த கிராமத்திற்கு சாலை அமைக்க திட்டமிடப்பட்டும் அது நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும் பேருந்து வசதி இல்லாததால் வாடகை வாகனங்கள் மூலமாகவே பயணிப்பதாகவும் இவ்வூர் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாளை மறுநாள் தமிழகத்தில் வெளியாக உள்ள மெட்ராஸ் கஃபே திரைப்படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை மறுத்துவிட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் ராஜேஸ்வரன், மதிவாணன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. இப்படத்தில் ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்துவது குறித்த குற்றச்சாட்டு பற்றி மத்திய திரைப்பட தணிக்கை துறையும் தமிழக காவல்துறை தலைவரும் அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தமிழகத்தில் மெட்ராஸ் கஃபே திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். ஈழத்தமிழர்களை தவறாக சித்தரிக்கும் திரைப்படத்தை வெளியிட்டால் திரையரங்குகள் முன்பு போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைப்பினரும் மனு அளித்துள்ளனர். நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை செய்து தரக்கோரி நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். நிர்வாக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி விருத்தாச்சலம் அரசு கலைக்கல்லூரி விடுதி மாணவர்கள் சாலை மறியல் செய்தனர். கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த இவர்கள் உணவில் வண்டு மற்றும் புழுக்கள் உள்ளதாக கூறி காலை உணவுடன் சாலை மறியல் செய்தனர். ஆதி திராவிட நலத்துறை தாசில்தார் சையத்கான் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாணவர்கள் விடுதிக்கு திரும்பினர். கன்னியாகுமரியில் கடல் உள்வாங்கியதால் படகு போக்குவரத்து தாமதமானது. இதனால் அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கடந்த 1 மாத காலமாக அடிக்கடி கடல் உள்வாங்கும் நிகழ்வு நீடித்து வருகிறது. இதன் காரணமாக இன்று திருவள்ளுவர் சிலைக்கு 100 அடி தூர இடைவெளி வரை பாறைகள் வெளியே தெரிந்தன. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுகாவில் 5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வரும் கூலி தொழிலாளியின் மகளான அந்த சிறுமி தனது பாட்டியுடன் வசித்து வந்தார். இவர்களது வீட்டிற்கு அருகில் வசித்து வந்த ராஜா என்ற நபர் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க முயன்றபோது பிடிபட்டார். தனியார் பள்ளிகள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பதற்காக தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். தனியார் பள்ளிகளின் இடப்பிரச்சினை, அங்கீகாரம் புதுப்பிக்க ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் கட்டண முறை போன்றவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் காயல்பட்டினம் அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பிரகாசபுரம் ஜேம்ஸ் நினைவு மேல்நிலைப்பள்ளி அணியும் காயல்பட்டினம் SK மேல்நிலைப்பள்ளி அணியும் விளையாடின. ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திற்குள்ளே காயல்பட்டினம் அணி அடுத்தடுத்து கோல்கள் அடித்து எதிரணிக்கு அதிர்ச்சி அளித்தது. முதல் பாதி ஆட்டத்தின் முடிவில் 3-0 என்ற கோல்கள் கணக்கில் அந்த அணி முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதி ஆட்டத்தில் காயல்பட்டினம் அணி மேலும் ஒரு கோல் அடித்தது. பதில் கோல் அடிக்க பிரகாசபுரம் அணி மேற்கொண்ட முயற்சிக்கு பலன் கிட்டவில்லை. முடிவில் 4-0 என்ற கோல்கள் கணக்கில் காயல்பட்டினம் அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு புதிய தலைமுறையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.